தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 3 மாதங்களும் விசேஷமாய் நம்மை வழிநடத்தி ஏந்தி தாங்கி சுமந்த கர்த்தர், இந்த 4ஆம் மாதத்திலே நாம் முதலாவது கால் வைக்க கர்த்தர் கிருபை செய்ததாலே தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளை நாம் துவக்குகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 34:8 வசனத்தை வாக்கு தத்தங்களால் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியமாய் இருக்கிறது. ஆகையாலே நாம் அதை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டியவர்கள், கர்த்தரை சிந்திக்க வேண்டியவர்கள். நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தவர் அவர், எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து விடுவித்தவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஏந்துகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர் என்பதை நினைப்பதுதான் ருசிப்பது என்பது அர்த்தம். கர்த்தரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகையாலே அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது, சிந்தனைகள் மாறுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதைதான் தாவீது பாடின ஒரு காரியம் என்னென்றால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை ருசி பார்த்ததினாலே, கர்த்தர் செய்த நன்மைகளை அறிந்ததினாலே அவர் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவராக, எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். ஆகையாலே அவர் சொல்லுகிறதை சற்று கவனித்து பாருங்கள். முதலாவது தனிமையாய் தேவனை துதித்தார். அவர் துதிக்கிறவனிடத்துல அநேக ஆத்துமாக்கள் சேர்ந்து கொள்ளும், அநேக விசுவாசிகள் சேர்ந்து கொள்வார்கள். துதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். அடுத்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். கர்த்தர் என் ஆத்துமாவுக்கு மேன்மை பாராட்டும்படி, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அப்பொழுது அவர் புகழ்ந்து பாடும் அந்த சந்தோஷத்தை பெருமை பாராட்டும் பொழுது சிறுமைப்பட்டவர்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து மகிழ்வது எவ்வளவு பெரிய சிலாக்கியமாக இருக்கிறது பாருங்கள். நீயும் நானும் கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ருசி பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தரோடு நாம் இணையும் பொழுது அநேக ஆத்துமாக்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். ஆகையாலே அவர்கள் நாம் துதிக்கிறது மட்டுமல்ல, அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். இப்பொழுது தனிமையாய் சாட்சியாய் வாழ்ந்தவருக்கு ஒரு கூட்டம் பின்னே சூழ்ந்து கொள்கிறது. ஒரு கூட்டத்தை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். ஜாதிகளை சொந்தமாக்குறார், ஜனங்களை சொந்தமாக்குறார். அநேகர் பின்தொடர்கிறதுனாலே வாருங்கள், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆம் அன்பானவர்களே, நீ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தாயா? கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த மாதம் வந்திருக்கிறதே என்று உலகத்தான் பயப்படுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லாம் என் தேவனால் கூடும், என் தேவனை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி திட நம்பிக்கையா இருப்பான். ஆகையாலே கர்த்தரை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லவில்லையா? அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜாதியாக, அவருக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்டவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகையால் தான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். முதல் துதி எங்க இருக்கிறதோ அங்கு சாட்சி இருக்கும். துதி எங்கு இருக்கிறதோ அங்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிற காரியம் உண்டாகும்.
அதனால சிறுமைப்பட்டவர்கள், வருத்தப்படுகிறவர்கள், சஞ்சலப்படுகிறவர்கள், பலவிதமான கட்டில் இருக்கிறவர்கள், அவர்கள் இந்த காரியத்தை கேட்டவுடனே அவர்கள் உள்ளம் மகிழ்ந்து அவர்கள் விடுதலை பெற்று கர்த்தரை துதிக்கும்படியான ஆயத்தமாகிறார்கள். அதற்காக தான் ஒவ்வொருவரையும் பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவ்விதமாக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த சங்கீதத்தினால்தான் அநேக பரிசுத்தவான்கள் பாடலாய் பாடினார்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தம் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதிப்பது நல்லது, அவரை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. ஆகையாலே அவரை துதித்து மகிழ்ந்தார்கள். ஆகையாலே நீயும் அவரை துதிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறாய். அவரை துதித்து அவர் நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் செயல்படுவோமானால், செயல்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை ருசி பார்க்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அநேகருடைய வாயிலை துதி பறக்காது. காரணம் என்னென்றால், கர்த்தரை மகிமையாய் ருசி பார்த்தவர்கள் அல்ல, கர்த்தரிடத்தில் நெருங்கினவர்கள் அல்ல, கர்த்தரோடு கூட நடை போடுகிறவர்கள் அல்ல. அப்படி படுகிறவர்கள் தான் தேவனை துதிக்க முடியும். நீ ஜெபிக்கலாம், நீ பாடலாம், ஆனால் உன் நாவிலே துதி உண்டாகாது. துதி உண்டாகிறது ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பார்கள். அதுபோல நீ கர்த்தரிடத்துல நெருக்கமான நிலையில் இருந்தால் அவர் உன்னை என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தருடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அவர் மட்டுமல்ல, கர்த்தருடைய தூதர், கர்த்தருக்கு ஒரு சேனை உண்டு, அது கணக்கில்லாத சேனை. ஆயிரமான தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள். அவர் தனிமையாயிருப்பதில்லை. அநேக தூதர்கள் அவரை போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள், அவரை ஆராதிக்கிறார்கள். அந்த சேனை உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. அற்பமாய், நீசராய், அந்நியர்களாய், கணக்கில் இல்லாதவர்களாய், மக்களாலே கூட பாராட்ட முடியாதவர்களாய் இருக்கிற நம்மை கர்த்தர் சூழ பாலை இறங்க செய்து நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரை கனப்படுத்தும் போது நீ கனப்படுவாய். அவரை புகழ்ந்து பாடும் பொழுது அவருடைய மகிமை, அவருடைய ஷெக்கினா மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியாயிருந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆம், கர்த்தரை நன்றாக ருசி பார்த்தவனுக்கு அப்படிப்பட்ட அனுபவமும் அப்படிப்பட்ட பாதுகாப்பும் உண்டு. சேனையாய் வந்து கர்த்தருடைய தூதர்கள் உன்னை சூழ்ந்து கொள்வது மட்டுமல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. என்ன சொல்கிறார் தெரியுமா? சிங்க குட்டிகள் பட்டினியாயிருந்து தாழ்ச்சி அடையும். சிங்கம் கூட காட்டில அலைகிறது, கர்ஜிக்கிறது, எந்த இறை எனக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறது. அது கூட காத்திருக்கிறது. கர்த்தர் அந்த சிங்கத்துக்கு இரையை கொடுத்தால்தான் அது புசிக்க முடியும். அது வேட்டையாடி
அது தன்னுடைய ஆகாரத்தை புசிப்பதற்கு அதுவும் தேவனை நோக்கி பார்த்திருக்கிறது. சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற திமிங்களும் அதுவும் தன் வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. அதற்கு வேண்டிய ஆகாரத்தை அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். அதே வண்ணமாக அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படாதபடி, கர்த்தரை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளாதபடி, தன்னுடைய காரியங்களிலே பொதுவான ஒரு ஜீவித்துக் கொண்டு கர்த்தரை ஒரு வார்த்தையில சொல்லிவிட்டு கடந்து போகிறதுனாலே அநேகர் தங்களை தாங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் கஷ்டத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களால் எந்த வரைக்கும் பிழைக்க வேண்டும் என்று பல பாடுகளையும் பல திட்டங்களையும் ஏற்படுத்துகிறார்கள். அதனாலே தோல்வி அடைகிறார்கள், மன சோர்வு அடைகிறார்கள், பின்மாற்றம் அடைகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம், கர்த்தரை துதிப்பதினாலே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பதினாலே, உன் வாயை கர்த்தரை துதிக்கின்ற நாவாய் இருக்கிறதுனாலே உன் ஆத்துமா மேன்மை பாராட்டுகிற அனுபவத்தில் கொண்டு வருகிறார். எவன் துதிக்கிறானோ அவன் சாட்சி உள்ளவனாய் மாறுவான். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கெல்லாம் இவன் சாட்சியாய் இருக்கிற காரணம் அவன் துதி அவனை பாதுகாக்கிறது. அவன் கர்த்தரை துதிக்கிறதுனாலே சேனைகள் அவனை சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தரை துதித்து ருசி பார்க்கிறதுனாலே, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனாலே விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது. எங்கே துதி இருக்கிறதோ அங்க சாட்சி இருக்கிறது. எங்கே சாட்சி இருக்கிறதோ அங்கு ஆராதனை இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்றால் ஜனம் கூட்டம் பெருகிவிட்டது என்பது அர்த்தம். அவர் தனிமையாய் அவர் துதித்தார். அவர்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தினார். ஆகையாலே சிறுமைப்பட்டவர்கள் அதை கண்டு மகிழ்ந்தார்கள். அது மட்டுமா, அன்பான தேவ பிள்ளைகளை இங்க பார்க்கும் பொழுது, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொன்னால் இது ஆராதனையின் அனுபவம். எங்கே துதியின் அனுபவம் இருக்கிறதோ அங்க சாட்சியின் அனுபவம். எங்கே சாட்சியின் அனுபவம் இருக்கிறதோ அங்கு ஆராதனையின் அனுபவம் ஏற்படும். ஆகையாலே ஆவிக்குரிய நிலையிலே நாளுக்கு நாள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை ருசிப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை நீ முதலாவது ருசிப்பாரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அடைவீர்கள். என்ன பாக்கியம் என்றால், நீ ஒருவனாய் இல்லை, உன் கர்த்தருடைய சேனை உன்னோடு இருக்கிறது. நீர் ஒருவனாய் இல்லை, ரட்சிக்கப்பட்ட கூட்டம் உனக்கு பின்னால் இருக்கிறது. உன்னை தாங்குவதற்கு, உனக்காக ஜெபிப்பதற்கு, உனக்காக திறப்பில் நிற்பதற்கு, உனக்காக போராடுவதற்கு ஒரு பரிசுத்த கூட்டம் உனக்கோடு உன் பின் இருக்கிறது. ஆகையாலே கர்த்தரை துதிப்பது நல்லதல்லவா? அநேகர் வாயிலே துதி இல்லை, எப்பொழுதுந்தாலும் அமைதலாக இருப்பார்கள். ஆகையாலே மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறார்கள், அவர்கள் துதியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது என்ன, ஆவிக்குரிய விஷயத்தில் நீ செத்தவனாய் இருக்கிறாய். ஆவிக்குரிய விஷயத்தில் செத்தவன் தான் துதிக்க முடியாது. ஆனால் உயிருள்ளவன், ருசி பார்க்கிறவன், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பான். ஆகையாலே பறவைகளிலே ஒரு கபடற்ற பறவை, புறாவை ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். புறா ஒரு கபடற்றது. புறாவிடத்துல பிச்சு கிடையாது, கசப்பு கிடையாது. ஆகையால் அந்த புறாவின் ரத்தத்தை கூட எடுத்து என்ன செய்கிறார்கள், வாதை நோய் வந்து கை கால் விழுந்தவர்களுக்கு அதன் ரத்தத்தை பூசிய பிறகு அவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர் ரத்தத்திலும் கூட கபடற்ற ஒரு புறாது. ஆகையாலே அதே வண்ணமாய் பரிசுத்தவான்களை புறாவுக்கு ஒப்பிட்டு இருக்கிறது. நீங்கள் கபடற்றவர்களாய் இருப்பீர்களானால் புறாவை போல அது அமைதலாய் இருக்காது. எப்பொழுதுமே அது கூவிக்கொண்டே இருக்கும். கூவிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் தான் அது. காக்கா தானும் முயற்சி பண்ணுகிறது, ஆனால் முடியவில்லை, அது பறந்தோடி விடுகிறது. ஆனால் என்றும் நிலைத்திருக்கிறது புறாவை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆகையாலே இதை குறித்து தான் தாவீது தன்னுடைய பிள்ளைக்கு போதிக்கிறார். அதனாலதான்
தேவனே தமது வாக்கினால் சொன்னதை, என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் நிறைவேற்றினீரே என்று சொல்லி மகன் சொல்லக்கூடிய நிலை வந்த காரணம், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அதனாலதான் சாலமோன் சொன்னான், அவரிடத்திலே சொன்ன வார்த்தையை இப்பொழுது நிறைவேற்றினீர் என்ற அவர் ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அவர் தேவனை துதித்தார். ஆகையாலே தாவீது தன் பிள்ளைக்கு போதிக்கிற திறமை பெற்றிருந்தார். 11வது வசனத்தில் பாருங்கள், சங்கீதம் 34:11 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 34:11. பிள்ளைகளே வந்து எனக்கு செவிப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இப்படி தைரியமாய் தாவீது சொல்ல முடிந்தது. அதே ஞானியாகிய சாலமோன் சொல்ல முடிந்ததா? தன் பிள்ளைகளுக்கு போதிக்க முடிந்ததா? தன் பிள்ளையினுடைய நிலைமை என்னானது? ராஜ்யமே பிரிந்து போனது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடந்த தாவீது போதித்தார். வேத கல்லூரியில போனாலும் கூட உங்களுக்கு தியாலஜி தான் டீச் பண்ண முடியும், வேதத்தினுடைய காரியங்களை தான் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற வழிகளை சொல்ல முடியாது. கர்த்தரிடத்தில் நெருங்கினவர்கள் தான் கர்த்தரை பற்றி சொல்ல முடியும். தாவீது அவன் விழுந்தாலும் கர்த்தருக்குள் இருந்ததினாலே, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி நாம் வசனத்தில அநேக காரியங்களை சாலமோன் அதை நினைத்து அவன் நீதிமொழிகளிலே எழுதினான். கர்த்தருக்கு பயப்படுவது தான் ஞானம், கர்த்தருக்கு பயப்படுவது தான் ஐஸ்வர்யம், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நம்மை நிலைநிறுத்தும். ஆகையாலே இந்த வார்த்தைகளை முன்னிட்டு நீ கவனித்து பார். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையாலே நமக்கு அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீயும் கூட கர்த்தருக்கு பயந்தால் உனக்கும் உன் சந்ததிக்கும் நீ தேவனை பற்றி சொல்ல முடியும். நீ தேவனை நன்றாக அறிந்திருந்து, தேவனிடத்தில் நெருங்கியிருந்து, தேவன் செய்கிற அற்புத சாட்சிகளை நீ அறிந்து கொண்டு, நீ கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவது என்றார் என்ன சாட்சி? என்னை நடத்தினார், என்னை தாங்கினார், என்னை சுமந்தார், எத்தனையோ இக்கட்டுகளில் என்னை விடுவித்தார், தேவன் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லி தைரியமாய் உன் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். உன் பிள்ளையும் சரி மற்றவர்களும் சரி ஏகமாய் துதிப்பார்கள், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று நீ சொல்ல முடியும். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு பயந்தவனாய் இருக்கிறார். போதிப்பது மட்டுமல்ல, 12ஆம் வசனத்தை பாருங்கள். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபட்சியும் மனுஷன் யார் என்று இங்கே கேட்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபட்சியம் பண்ணுகிறவனாக காணப்பட வேண்டும். அதற்கு என்ன தெரியுமா? உன் நாவு துதிப்பதா இருக்க வேண்டுமே உள்ள, உன் நாவு பொல்லாப்புக்கும் உன் உதடுகள் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். துதி இல்லாதவர்கள், தன் நாவை பிரதிஷ்டை பண்ணாதவர்கள் அநேக வார்த்தைகளை பேசி அநேக வேதனை உண்டாக்குவார்கள். பொல்லாப்பு காரியங்கள் உண்டாகும். உதடுகளிலே கபடுகள் உண்டாகும். உதடுகளிலே பல வார்த்தைகளை பேசுகிறதுனாலே பல வேதனை அனுபவிக்கிற நிலை ஏற்படும். ஆகையாலே உன்னாலே பிறருக்கும் பாதிப்பு ஏற்படும். துதிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். துதிக்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கிற நாவு பொல்லாப்பானதை பேசாது, துதிக்கிற உதடுகள் கபடாக பேசாது, எப்பொழுதும் கர்த்தருக்குள் இருக்கும். சத்துருவை கூட நேசிப்பார்கள். சத்துரு கூட அவர்களுக்கு தெரியாது. அவ்விதமாய் அவர்கள் கபடற்ற புறாக்களை போல இருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நீ எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாய்? எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய்? இந்த 1ஆம் தேதியில, நீ இந்த 4ஆம் மாதத்துல உன்னுடைய வாழ்க்கை சிறப்புடன் இருக்க, ஒன்றும் குறையில்லாமல் இருக்க, சிங்கக்குட்டிகள் பட்டினியாயிருந்து தாழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தையும், ஒரு கிருபையான ஒரு ஆசீர்வாதத்தையும், துதிக்கின்ற துதியினாலே பெறுகின்ற ஆசீர்வாதத்தையும், உன் ஆவினாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பரிசுத்த உதடுகளாய் இருந்தால் உனக்கு பொல்லாப்பு உண்டாகாது.
நீ கபடான காரியங்களையும் கசப்பான காரியங்களையும் பேசாமலும் நீ விலகி காத்துக்கொள்வாய். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து தீமையை விட்டு விலக்கி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதையே தொடர்ந்து கொள் என்று சொல்லி உனக்கு செய்தியை கர்த்தர் அனுப்புவார். தீமையை விட்டு விலகுவதற்கு தேவன் வழி செய்வார், நன்மையை செய்ய வழி செய்வார், சமாதானத்தை தேடும்படியாக வழி செய்வார். அதையே தொடர்ந்து கொள்ளும்படியாக உனக்கு கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லும் பொழுது நீ பயபக்தியோடு கர்த்தர் உன்னை கவனிக்கிறார் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நாம் பாவிகளாய் இருந்தாலும் துதிக்கிற துதியினாலே, தேவனை மகிமைப்படுத்தினாலே பரிசுத்தவான்களுடைய நிலையிலே நாம் சேர்ந்து விடுகிறோம். ஆகையாலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீதிமான்களின் மேல் நோக்கமா இருக்கிறார். ஆகையாலே அவருடைய செவி அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையாலே உன்னுடைய நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்துல நீ சந்தோஷமா இருக்கிறது மட்டுமல்ல, துக்க நேரத்திலும் கூட அவர் சமூகத்துல நீ வந்து துயரத்தோடு வரும் பொழுது உன் இருதயம் நொறுக்கப்பட்டிருந்தால், பல காரியங்களிலே நீ நொறுக்கப்பட்டிருந்தாலும் கூட கர்த்தர் சமயமாய் வந்து நறுங்குண்டிருக்கிற உன் ஆவியை ரட்சித்து நிலைவரமான ஆவியை உனக்கு தந்து உன்னை புதுப்பித்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோடு அவர் இருக்கும்படியாக தேவன் செய்த இந்த சகல நன்மைகளுக்கு நாம் துதிப்போமா? யாவரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்பது நமக்கு பாக்கியத்தை உண்டாக்கும். பாக்கியம் உண்டாகிறது என்று மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நம்மை ஜீவனோடு இம்மட்டுமாய் காத்த தேவனை நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்காக துதிக்கிறோம். உம்முடைய அரவணைப்புக்காக துதிக்கிறோம். குறையின்றி காக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாக்கியம் பெற்றதுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கிறதுக்காக துதிக்கிறோம். இந்த முதலாம் நாளிலே ஆண்டவரே, இந்த 4ஆம் மாதத்திலே துவக்கத்திலே உம்முடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். உம்மையே துதிக்கவும், உம்மையே ஆராதிக்கவும், உண்மையில் நம்பிக்கை வைக்கவும் ஆண்டவரே நாங்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் கிட்டி சேர எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான தேவனே, மனுஷரில் கண்டிராதவரே, காணக்கூடாதவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஏக சக்கராதிபதியாய் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற மகா தேவனாய் இருக்கிற உம்மை நோக்கி பார்த்து துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு கிருபையின் மேல் கிருபையும் மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக தன் சொந்த குமாரன் என்று பாராதபடி எங்களுக்காக அவரை கொடுத்து அவரை நொறுக்க சித்தமாகி அவர் இரத்தத்தை பிழிந்து எங்கள் பாவங்கள் அற சுத்திகரிக்கத்தக்கதாக ஆண்டவரே, இது ஒரே வழி என்று சொல்லி ஆண்டவரே, தன் குமாரன் என்று பாராதபடி எங்கள் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தன்னுடைய குமாரன் என்று கூட பாராதபடி எங்கள் மேல் வைத்த இந்த அன்புக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகம் ஆண்டவரே, என்னையும் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே வந்த சபையாரையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த நேசரின் ஜெப குழுவிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கருத்தில் வைக்கிறேன். நீர் சொன்னபடியே சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிற அன்பு பிதாவே, ஆமென்.